இந்த மண்ணை விட்டு போகக்கூடாது, இந்த மண்ணோட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மக்கள் எல்லாமே இன்னமும் இந்த மண்ணை கட்டிக்கிட்டு விவசாயம் பார்த்தாட்டு நம்ம பிழைச்சிக்கிடணும் அப்படின்னு சொல்லி பிழைக்காங்களே. அவங்களே இதெல்லாம் ஆதி காலத்தில் அவங்க வாங்கி போட்ட நிலங்கள். அப்போ ஒரு வேலி அமைச்சு, மலையை சுற்றி வேலி அமைச்சு அந்த மிருகங்களுக்கு அந்த காட்டு பண்டிகைகளுக்கான தேவை தண்ணீர் இல்லாமல் தானே இவ்வளோ பிரச்சனை நடக்கு. தண்ணீரை தேடி தான் எல்லா மிருகமும் மேலேருந்து கீழே இறங்குது. அப்போ மிருகங்களுக்கு வந்து தண்ணீர் வைக்கணும், வருடம் வந்து 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 அதுக்கு ஒரு நிதி ஒதுக்குறீங்க. அப்போ அதெல்லாம் யார் ஆட்டையை போடுறா? இந்த மாவட்ட வனத்துறைன்னு சொல்லி வனக்காவலர்கள் இருக்காங்களா இல்லையா? ஃபாரஸ்ட் இருக்கா இல்லையா? அதுக்குன்னு ஒரு IFS அதிகாரி போட்டிருப்பிய. அவரெல்லாம் யாருன்னே மக்களுக்கு தெரியலையே. ஒரு வனத்துறைனா இறங்கி வந்து விவசாய நிலங்களில் உங்களுக்கு என்னவா பிரச்சனை என்னன்னு பார்க்க வேண்டாமா? அப்போ இது அங்கே சிவகிரி பகுதிகளிலையும், சிவகிரி பகுதியில் வாசகோட தொகுதி சிவகிரி பகுதியிலலாம் ஒட்டுமொத்த மக்களும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இப்போ சங்கரங்கோயில் தொகுதி மக்களும் கொந்தளிச்சு